ஹலோ காய்ஸ், ஸோ இதுதான் நம்ம எலெக்ஷன் சர்வேயோட கடைசி வீடியோ. இந்த சர்வேயோட ரிசல்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வீடியோவோட எண்டு வரையும் மறக்காமல் பாருங்கள். இதை தவிர வேற எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கோவிந்தா 3 வயசு குழந்தை 7 வயசு கேள்வி வரைக்கும் கற்பழிக்கிறாங்க. ரசிகர்கள் தான் போடுவாங்க ஓட்டு. ஆமாம், மற்றபடி மக்கள் யாரும் அந்த அளவுக்கு போடுறாங்க. ஐயா, வரப்போகிற 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ஆதரவு வந்து கிட்டத்தட்ட நான் 1967 நாங்கள் சூரியன் தான் போட்டுருக்கேன். இந்த வருஷம் கூட சூரியனுக்கு தான் போடலான்னு இருக்கிறேன். நான் இந்த முறை ஒரு மாற்றி பார்க்கலான்றதுக்காக விஜய்க்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல நான் இருக்கிறேன். விஜய் வந்து யங்ஸ்டரு, புதுசாக வராரு. எம்ஜிஆர் எப்படி 72ல் கட்சி ஆரம்பித்து வந்தார். வந்த உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது இல்லையா? அது மாதிரி இவரும் இருப்பார்னு எதிர்பார்க்குறேன். அதனால என்னுடைய ஓட்டு இந்த முறை நான் விஜய்க்கு தான் போடுவேன். டிவிக்கு தான். என்ன காரணம்? ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் அவர். எந்த கட்சிக்கும் காசு கொடுக்காம ஒரு கட்சி நடத்துகிறாரு. அவங்க கட்சிக்காரங்க யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டல. நான் அவருக்கு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இளைஞர்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துக்கிறாரு. அது போக அவர் மக்களுக்கு புதுசாக ஒரு கட்சி வரணும்னா அவர் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம்னா அதிமுக திமுக 2 பேரும் ஆண்டுன்னுக்கிறாங்க. இது வரைக்கும் 67லேருந்து இன்னும் ஆண்டுட்டுக்கிறாங்க. புரட்சி அம்மா இருக்கிற வரைக்கும் கட்சி வேற, புரட்சி தலைவி ஐயா இருக்கிற வரைக்கும் கட்சி வேற, கருணாநிதி இருக்கிற வரைக்கும் கட்சி வேற. இப்போ 3 பேரும் சீனியருங்க இறந்துட்டாங்க. 3 பேர் சீனியர் இறந்ததுனால இப்போ கட்சி ரொம்ப மோசமாக போச்சு. எல்லா இடத்துலையும் கெஞ்சா ஜாஸ்தி. ஓகேங்களா? ட்ரக்குங்க போட்டுட்டு லேடிஸுங்களை கிண்டல் பண்ணுறது ரொம்ப மோசமாக போச்சு. ஸ்கூல் பசங்க எல்லாமே கெட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மாற்றம் வரணும்னா விஜய் சார் வந்தாருன்னா ரொம்ப நல்லது. இதை தவிர வேற எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கோவிந்தா மறுபடியும் தொடரணும். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரணும். தளபதி விஜய். என்ன காரணம்? ஆட்சி மாறணும். இப்போ இருக்கிற ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? சரியில்லை, இல்லை 2 பேருக்கும் மாற்றி போட்டாச்சு ஓட்டு. இந்த வாட்டி தளபதி விஜய்க்கு போட்டால் நாடு முன்னேறும். கண்டிப்பாக டிவி கேட்க தான். என்ன காரணம்? புதுசாக பார்த்தோம் நியூ ஜென்ரேஷனில் நல்லா இருக்கும் தான். நம்மளுக்கு தளபதி விஜய் தான். என்னுடைய ஆதரவு முழுக்க டிஎம்கே இருக்கு. என்ன காரணம்? அவங்க எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் முடிவு பண்ணியிருக்கேன். டிவிக்கு விஜய் தான். என்ன காரணம்? புதுசாக வரட்டுமே, அதனால தான். டிவிகே. என்ன காரணம்? நம்ம விஜய் ஃபேன், ஸோ அதனால் அது வேறு இல்லாமல் ஒரு மாற்றம் வேணும். அதுக்காக இப்போ ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, அவர் வந்தால் என்ன பண்ணுறாரு என்னன்னு பார்க்கலான்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குன்ட்டு. என்னுடைய ஆதரவு எப்பவுமே எம்கே ஸ்டாலின் தான். திமுகவை தான் நான் ஓட்டு போடுவேன் எப்பவுமே. அவங்க நல்லா பண்ணுறாங்க இப்போது, அதனால் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு தான் நான் என்னோடய ஆதரவு தெரிவிக்கிறேன். இப்போ நிறைய பேர் ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆட்சி சரியில்லை தான், இல்லைன்னு சொல்ல. அதாவது 60% பரவாயில்ல, 40% கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஸோ அதுக்காக நம்ம நம்ம இதை இது பண்ணக்கூடாது. இன்னும் அவர் நல்லா டெவலப் பண்ணுவார். தமிழ்நாடு டெல்லியிலேருந்து காப்பாற்றுவார். ஆமாம், அதனால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் சிறப்பாக பண்ணுவார் அவர். எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் வருவார். அவர் தான் வருவார். 26 அவர் தான் வின் பண்ணுவார். ஆமாம், 200 கிராஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆமாம், இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் விஜய் கட்சி ஆட்சி இல்லைன்னு சொல்ல, நல்லா பண்ணுறாரு, அவரும் பண்ணுறாரு. ஆனால் அந்த அளவுக்குலாம் வரமாட்டார் அவர். ரசிகர்கள் தான் போடுவாங்க ஓட்டு. ஆமாம், மற்றபடி மக்கள் யாரும் அந்த அளவுக்கு போடுவாங்க. அவர் ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க போடுவாங்க. காங்கிரஸ் தான். விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம்? மாற்றம் இருக்கட்டும் தான். இப்போ ஆட்சி சரியில்லையா? ஆட்சி சரியில்லை தான். எங்கே சரியா இருக்குது ஆட்சி? 3 வயசு குழந்தை 7 வயசு கேள்வி வரைக்கும் கற்பழிக்கிறாங்க. எவன் கேட்கறான் சொல்லு? எவன் கேட்கறான்? நெருங்கி தைரியமாக போக முடியல ஊருக்குள்ள. விஜய் வரட்டும், நன்மை வரட்டும். இனிமேட்டு மாற்றம் தான் ரொம்ப சந்தோஷம். விஜய் அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? கேட்பாரு. கேட்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் ஓட்டே போடுறோம் அவருக்கு. போதுமா? சீக்கிரமே ப்ரோ, புதுசாக போடலான்னு பார்த்தேன். சரி, இப்போ ஐடியா இல்லை, இப்போ டிஎம்கே போட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா.
டிவிக்கே தான் தளபதிக்கோசம் நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்து எல்லாமே எப்படி சொல்கிறது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் செஞ்சது இல்லை தெரியும். இது யோசிவாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷத்தில் இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறாரு. லேப்டாப்போட கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து இல்லை, செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகிறவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் அப்படி கொடுக்கணும்? எல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அவங்களுக்கு இது ஓட்டு அவ்வளோதான். ஏன்னா 12th படிக்கிற பசங்களுக்கு 11th படி ஓட்டர் ஐடி இருக்காது. இதே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற ஓட்டர் ஐடி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட பண்ணி ஓட்டு வாங்குறாங்க. இது அவங்க ஸ்டார்டிங் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும். எல்லாமே இப்போ எலெக்ஷன் டைம் நேரத்தில் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அது ஒரு பிடிக்கல. அதுதான் நான் டிவி கேட்பேன். ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல வரீங்க? ஆட்சி சரியில்லை அவ்வளோ. சரி, இந்த வாட்டி தான் மாறணும்னு நினைக்கிறேன். உமன் சேஃப்டி எல்லாருக்கும் மாறணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் டிவி கேட்கலாம். டிவிக்கே தான் ப்ரோ. என்ன காரணம்? நமக்கு ஏதாச்சும் ஒரு புது சேஞ்சு, இல்லைன்னா பெண்களுக்கு சப்போர்ட்டு, இல்லை சம்திங் எது வேணாலும் ஸ்டடீஸுக்கு எதுக்கு வேணாலும் ப்ரோ. இப்போ ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா டிஎம்கே இது? ஆமாம் ப்ரோ. இதை ஓப்பனாக சொல்லலாம்னா நம்மளுக்கு இப்போ போயிட்டு வரதுக்கு சரி, ஸ்டடீஸ்லையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, இல்லை எதுலேயும் சரி, நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சு வேணும். நம்ம சேஞ்ச் தானே கேட்க போகிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை விட்டு வேறு எதுவும் ஒரு சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி பார்க்குறோம், அவ்வளோதான். டிவி கேட்போம். என்ன காரணம்? ஒரே ஆள் இருக்கக்கூடாது ப்ரோ. புதுசாக என்ன வந்தால் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2K கண்டென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த எலெக்ஷன் சரியில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 தொகுதிகள் கவர் பண்ணியிருக்கோம். என்னென்ன தொகுதிகள் பார்த்தீங்கன்னா பெரம்பூர், கொளத்தூர், கோயம்பேடு, மாதவரம், வில்லிவாக்கம், அம்பத்தூர். இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்களோட ஆதரவு அதிகமாக பெற்றது வந்து தாவேகா தான். 59% பெற்றிருக்கு. திமுக 33% பெற்றிருக்கு. அதிமுக 9% பெற்றிருக்கு. வரப்போகிற 23ஆம் தேதி என்னோட வாக்கை நான் கண்டிப்பாக செலுத்திடுவேன். உங்களோட கடமையும் நீங்கள் மறக்காமல் செலுத்திடுங்க.